ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் ஸ்டைல் சேனல். திஸ் இஸ் டாக்டர் வினோத். லிவர், அதாவது கல்லீரல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து நம்ம உடம்புல ரைட் ஹேண்ட் சைட்ல வயிற்றோட மேல் பகுதியில் இருக்கு, மேல் பயிரில் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மெட்டபாலிக் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ மெட்டபாலிசம் நம்ம உடம்புல பண்ணுது. பைல் ப்ரொடக்ஷன், டீடாக்சிஃபிகேஷன், நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாத்தோட மெட்டபாலிசமும் பண்ணுது. ப்ளஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், இதே மாதிரி எவ்வளோ மெட்டபாலிசம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த லிவரை நம்ம ஹெல்த்தியா பார்த்துக்கணும். இந்த லிவரை பாதிக்கிற 7 ஹேபிட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். இது மாதிரியான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஆல்கஹால் கன்சப்ஷன். அதாவது நீங்க ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறதுனால உங்க லிவர்ல மெட்டபாலிசம் ஆகி ஆல்கஹால் வந்து அசிட்டால்டிகேட்டா மாறும். அந்த அசிட்டால்டிகேட் ப்ராடக்ட் வந்து உங்க லிவரை ரொம்பவே பாதிக்குது, இன்ஃப்ளமேஷன் அதிகமா காஸ் பண்ணும். இதனால வந்து ஃபேட்டி லிவர், அதாவது லிவர்ல வந்து கொழுப்பு அதிகமா சேர்றது, லிவர் சிரோசிஸ், இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்பர் 2 வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். சிகரெட்ஸ்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோ டாக்ஸின்ஸும் நம்ம உடம்புல போகும்போது நம்ம லிவரையும் ரொம்ப நிறையவே பாதிக்குது. நம்பர் 3, ஹை சுகரி ஃபுட்ஸ், அன்ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா லிவரை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது. ஏன்னா அவுட் சைட் ஹோட்டல்ஸ்ல நீங்க சாப்பிட்றீங்கன்னா ஆடட் சுகர்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. ப்ளஸ் நீங்க எக்ஸ்ட்ரா கூல் ட்ரிங்க்ஸ் இது மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 4, செடன்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒபிசிட்டி, அதாவது குண்டாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிளஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் ஹார்மோன் சரியா வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். நம்பர் 5, அதிகமாக நீங்கள் பெயின் கில்லர்ஸ், அதாவது நமக்கு தலைவலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர்ஸ் எடுப்போம் இல்லையா, அசிட்டமினோஃபென், இதுமாரி பேராசிட்டமால்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணுது. நம்பர் 6 வந்து அதிகமாக ஹெர்பல் மெடிசின்ஸ், ஆயுர்வேதிக் மெடிசின்ஸும் உங்கள் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களா அதிகமாக சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் லிவரை பாதிக்குது. நம்பர் 7 வந்து ஸ்கிப்பிங் மீல்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இது மாதிரி நீங்க கரெக்டா டைமுக்கு சாப்பிடல, ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா உங்க லிவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனால வந்து உங்க லிவர் டேமேஜ் ஆகும். ஸோ கரெக்டா டைமுக்கு சாப்பிடுங்க, ஸ்கிப் பண்ணாம. ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்க லிவரை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க லிவர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, வயிறு வலி ஏற்படலாம், லாஸ் ஆஃப் அப்பிடைட், அதாவது பசியே எடுக்காது, நாசியா, வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கும், வாமிட் எடுக்கலாம். இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா உடனே உங்க டாக்டர் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஹாப்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.